வணக்கம். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணி மஞ்சள் தண்ணியில் கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் 2 டீஸ்பூன் சில்லி பொடி. இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். காலிஃப்ளவர் ஒரு ஹாஃப் குக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நல்லா நம்ம போட்ட பவுடர் எல்லாத்துலேயும் எல்லா காலிஃப்ளவர்லேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஆயிலில் போட்டுடலாம். இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்காது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கடையில் கலருக்காக கலர் பொடி சேர்ப்பாங்க, நம்ம அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. வேக வைக்கிறது நம்ம காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். மஞ்சள் பொடி போட்டு அப்படி தான் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர் பொரிச்சது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இலையில் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், ஓரளவுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கலர்ஃபுல்லாக எல்லாம் அந்த மாதிரி நினச்சி ட்ரை பண்ணாமல் விட்டுறாதுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நமக்கு வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல, இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.